எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பைனாப்பிள் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து மாதம்பட்டி ரகராஜன் சார் சொன்ன மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 வந்து கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ பைனாப்பிள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பைனாப்பிள் அப்படியே நம்ம சாப்பிட்லாம், அதனால் வந்து ஒரு 1/2 குக் செஞ்சுக்கலாம் போதும். இதை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக முழுகிற அளவு தண்ணி வேண்டாம், கொஞ்சம் அதுக்கு குறைவாக தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். இந்த அளவு இருந்தால் போதும். இது நல்லா அப்படியே வேகட்டும். பாதி அளவு வெந்தால் போதும், அதிகமாக வெந்துடக்கூடாது, ஏன்னா இது ஒரு பழ வகை தான். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 2 மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பைனாப்பிள் 1/2 குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டா அவ்வளோதான், சூப்பரான பைனாப்பிள் பச்சடி ரெடி. இது வந்து சூப்பராக ஒரு புளிப்பு இனிப்பு காரம்லாம் கலந்த ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லோரும் இதை ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜி கிரியேஷனை நிறைய ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.